ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிய மாதத்தை கண்டிருக்கிறீர்கள். கடந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் ஒரு போராட்டங்களோடு உங்களுக்கு நிறைவேறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிறைய குடும்பத்தில் போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் போராட்டம் உங்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் நீங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அவர் பலன் கொடுத்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வேறு ஒரு வழியிலே நடத்தி கொண்டு போவார். ஒவ்வொரு நாளும் அவர் புதிதானவர்களை கொடுக்கிறவர். ஒவ்வொரு மாதமும் அவர் புதிதாய் நடத்துகிறவர். ஒவ்வொரு வருடமும் புதிதாய் நடத்துகிறவர். என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுவருடைய கோல் துளிர்க்கும் என்று அங்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளுங்களோ அவர்கள் எல்லாரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களானால், யார் அவரால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் தெரிந்து கொள்ளவருடைய கோல் துளிர்க்கும், அவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். துளிர்க்கும் என்றால் ஒன்று இல்லாமல் போகிறது. இந்த இடத்துல கோலை பற்றி நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய கோல் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த மோசேயுடைய கோலாய் ஒரு காலத்தில் இருந்தது. அதை கொண்டு அவன் ஆடுகளை மேய்த்தான். அதை கொண்டு இலைகளை பறித்து போட்டான். அது ஒரு சாதாரண கோல் மோசேயின் கையில் இருந்த பொழுது, ஒரு நாள் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அழைத்த பொழுது, அவனை இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்த பொழுது, அந்த கோல் என்ன ஆயிடுச்சுன்னா, ராட் ஆஃப் காட், கடவுளுடைய கோலாய் மாறிற்று. டு லீட் இஸ்ரேல் அவுட் ஆஃப் த ஸ்லேவரி, இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து மீடுவதற்காக சாதாரண ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த கோல் கடவுளுடைய கோலாய் மாறுகிறது. அதனுடைய அர்த்தம், என்று நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்று முதல் நீ காட்ஸ் ராட், நீ கடவுளுடைய கோல். ஆகவேதான் தெரிந்து கொள்ளுவனுடைய கோல் துளிர்க்கும். அப்படியானால் இந்த மாதத்தில் சாதாரணமாய் இருந்து வாழ்க்கை வாழ்ந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறினபடினால், நீ தேவனுக்கென்று உன்னுடைய தாளந்துகளை, உன்னுடைய பொருளாதாரங்களை, உன்னுடைய பொருத்தனைகள் எல்லாம் நீ நிறைவேற்றும் பொழுது, you will become the rod of God. நீ ஆண்டவருடைய கோலாய் மாறுகிறாய். மோசேயிடத்தில் கோல் இருந்த பொழுதும் அந்த கோல் ஜீவன் இல்லை. அந்த கோலுக்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் நம் கையில வைத்திருக்கிற மரக்கட்டில், வீட்டில் இருக்கிற மரக்கட்டில், மரச்சேர்கள், நோ லைஃப் அட் ஆல். ஏனென்றால் ஜீவனுள்ள செடியிலிருந்து, மரத்திலிருந்து அது எடுக்கப்பட்ட உடனே அது மரித்து போய்விடுகிறது. எல்லாம் உடைந்து போயிருக்கிறது அல்லவா? அந்த ஜீவன் இல்லாத அந்த ராட், அது ஒருவேளை அது ஆட்டு மேய்க்கக்கூடிய கோலாய் அது ப்ரொடியூஸ் பண்ணி விட்டு இருக்கலாம், அதை வாங்கி இருக்கலாம், இவர்களும் அது செய்திருக்கலாம். ஆனால் அது உயிருள்ள கோட்டில் அல்ல, மரித்த ஒரு கோல். அதற்கு ஜீவன் இல்லை. ஆனால் அந்த கோல், ஆண்டவர் மோசேயின் கோலை தன்னுடைய கோலாய் மாற்றின பொழுது, அந்த கோலை போட்டவுடன் பாம்பாய் மாறுகிறது. அந்த கோலை போட்டவுடன் அந்த பாம்பாய் மாறின அந்த கோல் மற்ற எல்லா பாம்புகளையும் விழுங்கி விடுகிறதை நாம் மோசேயின் காலத்திலே பார்வோனுக்கு முன்பதாய் ஒரு அற்புதம் நடந்த பொழுது நாம் அதை பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் கோல் உண்டு.
ஆனால் எல்லா கோளுக்கும் பலன் இருந்தது, வல்லமை இருந்தது. அவர்களுடைய கோல் கூட பாம்பாய் மாறியது. ஆனால் மோசேயின் கோல் அத்தனை பாம்புகளையும் முறியடித்தது இல்லையா? இது ராட் ஆஃப் காட், அது ராட் ஆஃப் வேர்ல்ட் ஆர் சாட்டன். பிசாசின் கோளுக்கும் கர்த்தருடைய கோளுக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசின் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த கோலை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கோல் இது ஒரு சாதாரணமானது அல்ல. இட் வாஸ் ஆர்டினரி ராட். இந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கோல் ஒரு வித்தியாசமானதா இருக்கு. அது வரைக்கும் 12 கோத்திரங்கள் எல்லாரும் எல்லார் வீட்லயும் கோல் இருந்துச்சு, எல்லாரும் ஆடு மேய்ச்சாங்க, எல்லாருமே இருந்தது. இந்த 12 கோத்திரத்துக்கு கோலே இல்லாதவங்களா எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கோல் வருகிறது. இப்போ இந்த கோல் என்னன்னா ஒரு அத்தாரிட்டியாய் மாறிவிடுகிறது. இந்த கோத்திரத்தின் தலைவனுடைய கோல். இதுவரை அந்த கோத்திரத்தை எல்லாருமே ராடு வச்சிருந்தாங்க, கோல் வச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோல் தான் வர முடியுன்றார். அப்போ இந்த கோலை வைத்திருந்த அந்த கோத்திரத்தின் தலைவனுடைய கோல் இப்பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோலாய் மாறுகிறது. இந்த கோலுக்கு அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 12 கோல் வருது. ஆகவேதான் ஒரு குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்தினுடைய கோலாய் இருக்கிறான். அந்த கோத்திரத்துக்கு தலைவன் யாரோ அவனிடத்தில் அந்த கோலை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். ஒரு கோத்திரத்திற்கு அந்த ஒரு கோல் வருவதை போல ஒரு கோத்திரத்தின் தலைவன் யார்? அந்த குடும்பத்தை கடவுளுக்காக நடத்துகிறவன் யாரோ அவன்தான் தலைவன். ஒரு குடிகார தகப்பன் அந்த குடும்பத்தை நடத்த முடியாது. அவன் உலக பிரகாரமான தலைவனாய் இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய கோலாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கோல் ஒரு அத்தாரிட்டியை குறித்து சம்திங் டெட் கேன் கம் டு லைஃப். இந்த கோலிலே நாம் பார்க்கிறோம் இந்த ஆரோனினுடைய சம்பவத்திலே நடக்கிற 3 காரியங்கள். ஒன்று, ஜீவன் இல்லாத அந்த கோல் ஜீவனை பெற்றது. சம்திங் டெட் கேன் கம் டு லைஃப். சம்திங் பவர்லெஸ் கேன் அத்தாரிட்டி. இப்போ இது தேவ சமூகத்திற்கு வருகிற ஒரு அத்தாரிட்டியை அது பெற்றுக்கொள்கிறது இந்த கோல். அங்கு இந்த கோல் தான் சிறந்த கோல் என்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதிகாரம் தரப்படுகிறது. ஆரோனின் கோல் துளிர்த்த பொழுது மற்ற எல்லா கோள்களை விட இந்த கோல் பெரிது. இந்த கோல் தான் பவர்ஃபுல் கோல். இதை அத்தாரிட்டி அங்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக இந்த தோல் சம்திங் பேரன் லேடி, பேரன் உமன்லாம் சொல்றோம் இல்லையா, மலடி என்று. இது செத்து வாழ்க்கையில நிறைய செத்து போயிருக்கலாம். உன் ஆசீர்வாதங்கள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள், வேலை கிடைக்கும் என்ற வாஞ்சை, இவையெல்லாம் பேரன். பேரன் லேடி என்றால் இவள் மலடி என்று ஒருவரை கூறிவிட்டால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது அர்த்தமாகிறது. 10 வருடம் ஆகிவிட்டது, 5 வருடம் ஆகிவிட்டது, 15 வருடம் ஆகிட்டது. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் நீ மலட்டுத்தன்மையுடையவள், ஆனால் உனக்கு குழந்தை பிறக்காது. அவருடைய பெயர் என்னது? பேரன் லேடி ஆர் பேரன் உமன். அவள் மலடி என்று அழைக்கப்பட்டுகிறார். அதே போல்தான் இந்த கோல் இறந்து செத்து போயிற்று. இந்த கோலுக்கு ஜீவன் இல்லை. இப்ப இந்த கோலுக்கு ஜீவன் கொடுக்கும் பொழுது இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனிலிருந்து ஒரு இலை துளிர் விடுகிறது, ஃப்ரூட். பேரன் உமன், குழந்தை பாக்கியமற்ற உனை குழந்தை பாக்கியமுள்ளவளாய் மாற்றுகிறது நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது. இந்த 3 ஆசீர்வாதங்கள் இந்த கோலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லைஃப், அதுக்கு ஒரு ஜீவன் வருகிறது. இந்த கோல் துளிர் விடுகிறது என்றால் இந்த கோல் ஆகாரத்தை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், தண்ணீரை எடுத்துக் கொண்டிருப்பார். காக்கிறதா துளிர் விட முடியும். செடியை நீங்கள் நடும் பொழுது எது ஆகாரத்தை எடுத்துக்கொண்டதோ, எது அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டதோ, அதுக்கு ஜீவன் இருந்தால் அது பூக்களை தரும் அல்லது ஒரு இலை துளிர் விடும்.
நம்மளாம் கடையில வாங்கிட்டு வந்து இலையை நட்டு அடுத்த நாள் பார்ப்போம், ஏதாவது துளிர் விடுதா துளிர் விடுதா. துளிர் விட்ட செடி உயிரோடு இருக்கிறது, துளிர் விடாத செடியெல்லாம் செத்து போய் பட்டு போவதை 2-3 நாட்களில் நீங்க பார்க்கலாம். எல்லா செடியும் நட்டாலும் துளிர் விடுகிற செடிக்கு தான் ஜீவன் உண்டு என்று நமக்கு தெரியும். திஸ் லைஃப் ஆஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். இந்த உயிரை, ஜீவனை கடவுள் நமக்கு ஒரு பரிசாய் தருகிறார். இது ரொம்ப முக்கியமானது. நாம் கடவுளால் அழைக்கப்பட்டாலும் இந்த கோளுக்கு ஆண்டவர் ஜீவனை தந்து வைத்திருக்கிறார். டிவைன் நேச்சர், கடவுளுடைய டிவைன் நேச்சர். இரண்டாவதாக, அந்த கோள் துளிர் விட்ட பொழுது அதிலே வாதுமை கோதுமைகள், வாதுமை செடி, அது ஒரு வாதுமை செடி. அது ஏன் அது வாதுமை செடி கோலல் வைக்கப்பட்டது என்பதை நான் பின்பதாய் சொல்லி தருகிறேன். அதிலிருந்து ஒரு ஃப்ரூட், வாதுமை கொட்டைகள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஃப்ரூட்ஃபுல்னஸ், that fruit is the evidence of abundance of life இல்லையா? ஒரு நிறைய ஃப்ரூட் அந்த செடியில இருந்தா அது ஒரு அழகான செடி அல்லது அழகான மரம். ஏராளமான மாம்பழம் இருக்க மரம் எவ்வளவு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். அபண்டன்ட், அதாவது 4 மாம்பழம் தொங்குற மரம் இல்ல, மரம் பூரா பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. The fruitfulness, ஒரு பரிபூரணம் உன்னுடைய வாழ்க்கையில. அங்க வெறும் ஒரு கோதுமை கொட்டை இல்ல, கோதுமை கொட்டைகள் நிறைந்திருந்தது என்று எழுதப்பட்டது. Kept in his presence. அதனால நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தார்கள், எல்லா கோளையும் அவங்க வீட்டுல வச்சுக்க ஆண்டவர் சொல்லல. Bring all the rods. எல்லா கோளும் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வைக்கப்பட்டது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த இடத்தில் வைக்கப்பட்டது. God's presence. நீ தேவ சமூகத்திற்கு வருகிற மனிதனாய் இருந்தால்தான் உன் கோல் துளிர்க்கிறதா துளிர்க்கலையா என்று சொல்ல முடியும். நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் பிழையற்ற பரிசுத்தவான்கள். இந்த 12 கோல் பிழையுள்ள பரிசுத்தவான்கள், ஒரு கோலு பிழையற்ற பரிசுத்தவான். ஆகவே அந்த கோல் துளிர்த்தது, ஜீவன் இருந்தது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் தேவ சமூகத்தில் வர வேண்டும். நீ ராடாய் இருக்கிறாய் அல்லது கோலாய் இருக்கிறாய், ஜீவன் உனக்கு இருக்கிறது என்றால் நீ தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். நீ தேவ சமூகத்துக்கு வந்தாதான் உன் கோல் துளிர்க்கும். தேவ சமூகத்துக்கு வராம நான் ஜெபிக்கிறவன், நான் பாடுகிறவன், நான் வேதம் வாசிக்கிறவன், நான் பரலோகம் போய்விடுவேன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும், பரிசுத்தவான்களிடத்திலிருந்து கூடி ஜெபிக்க வேண்டும். இவையெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அங்கு துளிர் விட முடியும். இங்கே 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ மத்தியில் நான் இருக்கிறேன். ஆண்டவர் இருந்தா என்ன செய்வாரு? ஜீவன் இருக்கும். ஜீவன் வந்தா ஒரு துளிர் வரும், அதுல ஒரு பழம் வரும், அதுல ஒரு ஃப்ரூட் வரும். 4வதாக, அங்கு கொண்டு வந்து வைத்தால்தான் உனக்கு ஒரு சாட்சி கிடைக்கும். நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் என்பதை, கர்த்தர் உன் ஜீவனை கொடுத்தார் என்பதை. உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். எப்போ? தேவ சமூகத்தில் வந்தவுடனே ஒரு சாட்சியாய் உன்னை மாற்றுவார். நான் வேலை இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது வேலையோடு இருக்கிறேன். நான் சம்பளம் குறைவாய் இருந்தேன், இப்ப சம்பளம் நிறைவாய் இருக்கிறேன். எனக்கு ப்ரமோஷன் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. வேறு வேலை நான் தேடினேன், அந்த வேலையும் எனக்கு கிடைத்தது. அந்த வேலையிலும் என்னை கர்த்தர் கனப்படுத்துவார். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தது, அவருடைய சமூகத்தில் வந்து நின்றேன், அவர் என்னை சாட்சியாய் நிறுத்தினார். நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மலடியாய் இருந்தேன், இப்பொழுது தாயாய் நிற்கிறேன். என் அருமைக்குரியவர்களே, இதுதான் கோலின் ஆசீர்வாதம். இந்த கோல் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. இந்த கோலை கொண்டு வந்து
தேவனுடைய சபைக்கு அழைக்கப்படுகிறது. நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை தூக்கி ஒவ்வொரு கோத்திரத்தின் கோலும் ஆரோனின் கோலும் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும் என்று. இன் இஸ் காலிங், அவர்களுக்கு ஒரு கால் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த ஹை பிரீஸ்ட் புட் அப்பான் ஹிம். தேவன் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். அழைப்பு கொடுக்கப்பட்டது, இந்த பூமியில் பாவிகளுக்காக நீ மரிக்க வேண்டும் என்ற இந்த அழைப்பை ஏற்று இயேசு வந்தார், பூமிக்கு வந்தார். இன் ஹிஸ் லைஃப். இங்க பாத்தீங்கன்னா இந்த அழைக்கப்பட்ட இந்த கோலெல்லாம் சாதாரண லார்ட், காமன் இன் அப்பியரன்ஸ், காமன், நோ பியூட்டி. அதை யாரும் விரும்பவே மாட்டார்கள். ஒரு ரோட்ல போகும்போது ஒரு மரத்துல இருக்கிற குச்சியை உடைச்சு பாருங்க, அது யாருக்குமே விருப்பம் இருக்காது. அந்த குச்சி இல்ல, அந்த குச்சியை அந்த மரத்தை அழகா செதுக்கி கட்டிலா செஞ்சு பொம்மையா செஞ்சு வித்தாதான் அழகா இருக்கும். அதுக்கு அந்த கோலை யாருமே விரும்ப மாட்டாங்க. இட்ஸ் a காமன் ராட். இயேசு கிறிஸ்து பற்றி வேதம் சொல்லுகிறது, யாரும் அவரை விரும்பத்தகாத ரூபமும். ஆமா, அவர் யாராலும் விருப்பப்படல. அவரை கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு போனார்கள், குற்றுயிராய் கொண்டு போனார்கள், ஆடையற்றவராய் கொண்டு போனார்கள், எல்லாவற்றையும் இழந்தவராய் கொண்டு போனார்கள். சுகமாக்கினாலும் பரிகசித்தார்கள், விடுதலை செய்தாலும் பரிகசித்தார்கள். யாரையாவது பிசாசை துரத்தினால் இவன் பிசாசிகளின் தலைவன் என்று சொன்னார்கள். அந்த கோலுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை. அந்த கோல் இயேசு கிறிஸ்து ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையும் அந்த கோலை போலவே டெட் கோலாய் இருந்தது உண்மை. அந்த கோலுக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கப்படும். நோ பியூட்டி, விரும்பத்தகாத ஒரு உருவமாய் அது இருந்தது. அந்த கோல் எப்படி இருந்தது? ஜீவனற்று இருந்தது. அந்த கோலுக்கு இல்லை, ஜீவனே இல்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிதான் சிலுவையில் மரித்தார். சிலுவையில் மரித்தார். எல்லா கோலும் கொண்டு வந்து வச்சாங்க. ஆரோன் கோல் இருந்தது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் ரெண்டு கோல் மரித்திருந்தது. ரெண்டு மனிதர்கள், கல்லர்கள் மரித்து போனார்கள். இயேசுவும் மரித்தார். டெட் ராட், டெட் ராட். என் அருமையான சகோதரனை, சகோதரி, இந்த ராட், இந்த இயேசு மரித்தவர்களோடு கூட மரித்தவர்களைப் போலவே அடக்கம் பண்ணப்பட்டார். மரித்தவர்களைப் போலவே சீலைகள் சுத்தப்பட்டது. மரித்தவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா சடங்குகளும் செய்யப்பட்டது. ஆகவேதான் இந்த ரெண்டு ஸ்திரீகளும் அதிகால வேளையில மரித்து போன இயேசுவை, இந்த மரித்து போன கோலை தேடி வருகிறார்கள். என்னன்னா, இந்த மரித்து போன கோல் நாற்றம் எடுக்காமல் இருக்கணும், அதுக்காக கந்த வர்க்கங்கள் எல்லாம் பூசலாம், நற்கந்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொள்ளலாம். சடங்காச்சாரங்களின்படி கடைசியா ஒரு தோல எதுக்குமே உபயோகப்படாம போன இந்த கோல், சுகமாக்கின கோல் இப்போ யாரையுமே சுகமாக்க முடியாது. விடுதலை கொடுத்த இந்த கோல் யாரையுமே விடுதலை கொடுக்க முடியாது. இது மரித்து போன கோல். 12 கோலும் அப்பதான் வருது. ஆரோனின் கோலோட கொண்டு வந்து எல்லாம் புதைச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்த கோல் இந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் தேவன் இயேசுவை துளிர்க்க செய்தார். In his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதல் என்னத்தை காண்பிக்கிறது? கோல் துளிர்த்தது. 2 பேரு செத்து போனாங்களே, 2 பேரும் உயிர்த்தெழல. 2 சீஷர்கள், 2 கோல் உயிர்த்தெழல. அந்த 2 கல்லர்கள் மரித்து போனார்கள். அது உயிரோடு எழுந்திருக்கவில்லை. ஆனால் மரித்த இயேசு
உயிரோடு எழுந்தார். இந்த கோல் துளிர்த்தது. துளிர்த்தது. துளித்து பேசாத இருந்ததா? இந்த தோல் இன்றைக்கு வரைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அது செய்து கொண்டே இருக்கிறது. இன்றும் அது வாதுமை கோதுமை, அது வாதுமை செடியாய் மாறி வாதுமை கொட்டைகளை கொடுத்து கொண்டே எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. யார் மூலமா? உன் மூலமா. உன் கையிலே நீ இப்ப யார் கையில ராடா இருக்கிறார்? காட்ஸ் ராட். உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரீரத்திலே மறித்த சகடலமாயிருக்கிற ஜீவன் இல்லாது இருக்கிற தோற்று போன நீ அவருடைய கையில் கோலாய் மாறுகிறாய். Amen. His ascension. இவர் தெரியுமா? இதை நல்லா படிச்சு பாருங்களேன். அந்த கோல் துளிர் விட்ட உடனே இந்த கோலெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆரோனின் கோல் திரும்ப தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. Amen. He is in the presence of God for us. தேவ சமூகத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். பிதாவின் வலது பாரத்தில் போய் சேர்ந்தார். உயிர்த்தெழுந்த கோல், துளிர்த்த கோல் மறுபடியும் தெய்வ சமூகத்துக்கு போனது. அங்கு துளிர்த்த கோல், ஆரோனின் கோல் மறுபடியும் அங்கு பகாபரிசுத்தத்தில் இருந்தது. இங்கு உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பாரச சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அங்கிருந்து உன்னையும் என்னையும் இதுதாங்க ரெசரக்ஷனுடைய டெஸ்டிமனி. உயிர்த்தெழுதலின் சாட்சி என்ன? திரும்பவும் பிதாவின் இடத்தில் போகிறது. திரும்பவும் அவருடைய வல்லமையும் மகிமையும் மரித்து போனதே என்று நினைத்த அந்த கோல் துளிர் விட்டவுடன் திரும்பவும் உயிர்ப்பிக்கிறது யாவரையும். திரும்பவும் உனக்கு சுகத்தை கொடுக்கிறது. திரும்பவும் அந்த வல்லமை அநேகருடைய கேன்சரை சுகமாக்குகிறது, அநேகருடைய கால் வலியை சுகமாக்குகிறது, நெஞ்சு வலியை சுகமாக்குறது, ஐசியிலிருந்து திரும்ப கொண்டு வருகிறது. மலடியாய் இருந்த உன்னை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் மாறுகிறது. வேலை இல்லாத உன்னை பார்த்து நீ ஒரு அதிகாரியாய் இமைக்கப்படுகின்ற சத்தம் வருகிறது. அச்சம் பரலோகத்திலிருந்து வருகிறது. காரணம் என்ன? அவர் அதே அத்தாரிட்டியோடு கூட அதே வல்லமையோடு கூட இருக்கிறார். அருமையான இத என்னாகும் 16:3 இவங்கெல்லாம் என்ன சொல்லுவானுன்னு தெரியுங்களா? என்ன நீங்க மட்டும்தான் ரொம்ப பரிசுத்தவான்களா? நீங்க மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா? உங்களுக்கு தான் எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு நான் IAS ஆயிட்டேன், நான் IPS ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன். ஆல் த காங்கிரிகேஷன் said we are holy, நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று ஒரே மார்தட்டி கொள்றாங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் சொல்றதா நியாயமா? அவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க நாங்கெல்லாம் 12 கோத்திரங்கள், எங்களை விட நீங்க என்ன ரொம்ப பெரியங்களே ஆயிட்டீங்களா? அப்ப நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? நாங்கெல்லாம் பைபிள் படிக்கலையா? நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணலையா? நாங்கெல்லாம் அது பண்ணலையா இது பண்ணலையா? இப்ப நம்ம கேட்கிறோம் இல்ல, எல்லாரை விட நாம் நல்லவர்கள் என்று நினைக்கிறோமே. ஆனா இந்த 12 கோலும் உள்ள போனாதான் தெரியுது இது ஒண்ணுமே இல்ல, செத்த கோல் தான், இதுக்கு உயிரே கிடைக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரோனின் கோல் அங்க போகவே கூடாதுல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. லேவிய நீங்க என்னாக 2:33 கர்த்தர் மோசேக்கு கட்டளபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் எண்ணப்படவில்லை. அவர் கோத்திரமே கிடையாது. 12 ராடுக்கு 12 கோத்திரத்துக்கு 12 ராடு இருக்குது. இப்ப லேவிய வெளியெடுத்தாச்சு. இப்ப 11. அதுல யோசேப்பு அவனும் இல்ல. ஏன்னா அவன் புறஜாதியார கல்யாணம் பண்ணிட்டு பண்ணதுனால அவன் அதில் சபைக்குள்ளே அல்லது கோத்திரத்துக்குள்ளே அவன் கொண்டு வர முடியாது என்று தடை பண்ணப்பட்டது சட்டத்தின்படி. சோ யோசேப்பு இல்ல, லேவி இல்ல, அப்ப மீதி 10 பேர் தான். ஆனா ஆண்டவருடைய கிருபை பாருங்க, மோசேக்கு கொடுக்கலன்னு யோசேப்புக்கு கொடுக்கல உடனே யோசேப்போட உள்ள முடைந்திருக்கும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையானது இந்த என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நான் உழைத்தேன், பாடுபட்டேன், உண்மையாய் இருந்தேன். ஆனால் இந்த இடத்தில் நான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினாலே திடீரென்று என் வாழ்க்கையிலே
வேறு ஒன்று நுழைந்தபடினாலே நான் கோத்திர பிதாவாய் மாற்றப்படாமல் தள்ளப்பட்டு போனேனே அழுதிருப்பான். கர்த்தர் அவன் கண்ணீரை, ஏனென்றால் அவனை அழைத்து போனவர் அவர். ஒருவேளை அவனுக்கு கோத்திர பிதாவாய் கிடைக்காமல் போயிருந்தார், அவருடைய 2 பிள்ளைகள், அவருடைய சந்ததியில 2 கோத்திரம். ஏமேன், இதுதான் டபுள் பிளஸிங்னு சொல்றது. யோசேப்பை அழைத்த தேவன் கைவிடவில்லை. சட்ட பிரமாணம் சொல்லுகிறது வேறு, சட்டத்தின்படி பிரமாணத்தின்படியா இவன் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையின்படி இவன்கிட்டதான் 2 கோத்திரமே இருக்குது. மனோசையும், ஆமா, 2 பிள்ளைகளின் கோத்திரம், 2 பிள்ளைகள். ஆமா, இந்த 2 கோத்திரமும் தான் 10 கோத்திரத்தோடு இணைகிறது. நீங்க நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் வேறு இடத்திலே இடைபெற்றிருக்கலாம், ஆனால் வேறு இடத்திலே இடைபெற்று உங்களை தேவன் தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்குள்ளே 2 கோத்திரத்தை உண்டாக்க முடியும். உங்களுக்குள்ளேயும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒரு கோத்திரத்திற்கு என்னென்ன சுதந்திர வேணுமோ அதே தான். இப்ப யோசேப்பின் கோத்திரத்துக்கு பாருங்க, யோசுவா பிரிக்க போறான் இல்ல? ஆமா, இவங்களுக்கு 2 பிளஸிங் வந்துருச்சு. மத்த 10 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா யோசேப்பின் வம்சத்துக்கு மட்டும் 2 கோத்திரமாய் மாறி டபுள் பிளஸ். ஏராளம், மற்றவங்களை விட இவங்க நிறைய ஆயிட்டாங்க. காரணம் என்ன? யோசேப்பு கடவுளுக்காய் வாழ்ந்தார். யோசேப்புக்கு கடவுளுக்காய் தியாகம் பண்ணினார். அவன் வேறு இடத்திலே வாழ்ந்தார். ஆனாலும் இஸ்ரவேலை அவன் சாகும் வரைக்கும் போஷித்தார். இவன் தகப்பனை போஷித்தான். 10 கோத்திர பிதாக்கள் அவங்களெல்லாம் இவன் தான் போஷித்தான். வேற யார் போஷித்தான்? இல்ல, இவன் கோத்திர பிதாவா இல்லாவிட்டாலும் இவன் சந்ததி கோத்திர பிதாக்களாய் மாறின. இப்ப யோசேப்புக்கு 2 கோல் வந்துருச்சு. அப்போ இந்த 2 பிள்ளைகளுடைய கோல் இப்ப எங்க வருது? தேவ சமூகத்து. அப்ப நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், 12 கோலும் இருக்குதே, எங்கடா இன்னொரு கோல் முளைச்சது? லேவிக்கு இல்ல, சரி யோசேப்புக்கு தான் 2 கோல் கொடுத்தாரு, 12 கோல் ஆயிருச்சு. இந்த லேவி எளிய எடுத்துட்டாரு, இவன் கோல் வேஸ்ட் ஆயிடுச்சே. அப்போ இவன் கோத்திர பிதாவாக மாறி இந்த மனேஷா இப்ராஹிம் என்ற 2 கோல் அங்க உள்ள போயிடுச்சு யோசேப்புக்கு. அப்ப லேவி, யோசேப்புக்கு இரக்கம் பாராட்டின தேவன், வாட் ஹேப்பன் லேவி? ஒரு பெரிய பாருங்களேன், இந்த 12 கோத்திரத்தை அழைக்கிறதுக்கு முன்னாடியே ஆரோன் கோல் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா, ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த ஆரோன் அழைக்கப்பட்டவன். எதற்காக அழைக்கப்பட்டவன்? கடவுளுக்காக வாழ அழைக்கப்பட்டவர். நீ வாழ்க்கையில் கடவுளுக்காக அழைக்கப்பட்டால், நீ 12 கோத்திர தலைவனாய் இல்லாவிட்டாலும் அவனை விட உன் கோல்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். நீ கடவுளுடைய ஊழியத்தை செய்து பார், நீ கடவுளுக்கு காணிக்கைகளை கொடுத்து பார், கடவுளுடைய ராஜ்யத்தை நீ கொடுத்து பார், உன் கோல் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். நீ எங்க இருப்ப? தெய்வ சமூகத்தில் இருப்பாய். 12 கோத்திரவங்களும் தேவ சமூகத்திற்கு வரவில்லை, அழைத்த பொழுது. தேவன் சொன்ன பிறகுதான் வந்தாங்க. ஆனா நீ அங்கு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறாய். நீ அங்கு நல்லா இருப்பதை பார்த்து இந்த 12 கோத்திரமும் புலம்புச்சு. உங்களோடதான் பேசுவாரா, உங்களோடதான் இருப்பாரா? அப்போ ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த பகுதியை நீங்க வீட்டுல வாசிப்பது. கோலு 12 கோலுக்கும் 12 கோத்திருப்பினால் பேர் எழுதுறாங்க. எல்லாருக்கும் எழுதிட்டாங்க. இங்கேயும் ஒரு செத்த கோல் இருக்குது இல்ல? தேவ சமூகத்துல ஆரோனின் கோல் இருக்குது. என்ன ஆகும்? 17:3 பாத்தீங்கன்னா, நீ ஆரோன் பேர, ஆமா,
லேவியின் கோத்திரத்தில் ஆரோன் பேர் அந்த கோல்ல எழுதுறாட்டார். ஆரோனுடைய பெயர் மறுபடியும் துளைத்து நிற்கிறது. 13வது கோலு, 13வது கோலுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஆரோனின் பெயரை கோல் மீது எழுத சொல்லுகிறார். 12 கோலுக்கும் பெயர் எழுதப்பட்டது, 13வது கோலுக்கும் பெயர் எழுதப்பட்டது. Amen. The head of each of their father's household. இந்த கோலுக்கு என்ன தெரியுமா? இது 12ம் உலக பிரகாரமான குடும்ப கோத்திரத்துல இருக்கிற கோலின் தலைவர்கள், அவருடைய பெயர் எழுதப்பட்டது. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என் தேவனுடைய குடும்பத்துல ஆரோனின் கோல் பெயர் எழுதப்படுகிறது. அந்த கோல் என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியனுடைய கோல். அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் தான் ஆசீர்வதிக்கணும். அவன் தான் உன்னுடைய ரத்தத்தெல்லாம் தூக்கிட்டு போகணும். அவன் சொன்னாதான் பாவமே மன்னிக்கப்படும். இது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கோல். இந்த கோலுக்கு பேர் என்ன? ஆரோன். ஆரோன் அந்த பெயர்ல எழுது. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? 12 கோசரா அவன் குடும்பத்துக்கு தலைவன் பேரு. இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல 12 கோத்திரத்துக்கு தலைவடிவன். ஆமென். நாங்க கோல்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இன்னொரு ஆறுதலை செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏங்க, எங்க அப்பா மட்டும் கோலு தலைவன், நாங்களாம் என்னங்க ஒய்ஃபு, நான்லாம் பிள்ளைங்க, எங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே இல்லையா? எங்களுக்கெல்லாம் கோலே கிடையாது. நான் அந்த கோலே இல்லாத, எங்க அப்பா தானே கோல் வச்சுக்கிறாரு, எங்க அம்மா தானே கோல் வச்சுக்கிறாங்க, நான் கடவுளுடைய பிள்ளைய, நான் என்ன பண்ணட்டும்? இந்த 12 கோலு என்ன வேணா பண்ணட்டும். ஒரு கோலு ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு கோலை வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் தெரியுங்களா? யாருங்க அவன்? மோசே. மோசே பேர் எங்கேயாவது இருக்குதா? நீங்கள் யாத்திராகம் 25-22 வாசிக்காருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, மோசே ஆசாரி, பிரதான ஆசாரினே கிடையாது. நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலுக்கு 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஏங்க, இவன் பிரதான ஆசாரியன் கிடையாது, இவன் கோத்திர பிதாவும் கிடையாது. ஆனா மோசே எங்க நிக்கிறான் பாத்தீங்களா? 2 கேருபீன்களுக்கு நடுவில் இருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். இவன் தாங்க ஆசாரியனுக்கு அபிஷேகம் பண்ணான். பிரதான ஆசாரியன்னு ஆரோனுக்கு யார் அபிஷேகம் பண்ணா தெரியுமா? மோசேதான் பண்றான். ஆமா, மோசேதான் இஸ்ரவேலை விடுவித்தான். மோசேதான் 12 கோத்திரத்தையும் வழி நடத்துறவனா இருந்தா. இவன்கிட்ட கோல் இல்ல. ஆனா இவன் பாத்தீங்களா, இந்த 13 கோலுக்கு இவன் தான் அதிகாரி. ஆமென். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். என் சத்தம் கேருபீன் நடுவில் இருந்து மோசைக்கு கேட்குண்டா. ஏன்னா அங்கே இருந்து அவனோட நான் பேசுவேன். ஆமென், ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்தால் நீ கோலா கூட இருக்க வேணாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் மாறுவாய். கர்த்தருடைய சத்தத்தை சொல்லுகிறவனாய் மாறுவாய். கலங்காதே. எல்லா வகை மக்களுக்கும் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் உதவி செய்கிறார். வித்தியாசமாய் அவருடைய ப்ரமோஷன்ஸ்க்கு ஏற்றபடி. நீ இப்படி செஞ்சா உன்னை இப்படி வைக்கிறேன், நீ அப்படி செஞ்சா அப்படி வைக்க, நீ என்னுடைய சனம். அதனால எல்லாருக்கும் ஒரு கோலும் பேர் எழுதிட்டா தலைவன்ட்டார், வீட்டு தலைவனுக்கு. ஆரோனுக்கு என்ன சொல்றே, நீ என் ஊழியத்தை செய்யறவன், நீ பிரதான ஆசாரியன், வா நீ பெட்டிக்குள்ளேயே இரு, அதுல நீ இரு, அதுல உன் பேர் என் பேரை எழுதி வச்சு, உன் பேரை எழுதி வைக்கிறேன். மோசே யோசிச்சிருப்பான்ல, கடையெல்லாம் உள்ள போறானுங்க வரானு. ஆனா ஆண்டவர் சொல்ற, டேய் உங்களோட தானே நான் பேசுவேன்,
உன் கூட தாண்டா நான் இருப்பேன். உன் மூலமா தாண்டா ஆரோனா இருக்கட்டும், பார்வோனா இருக்கட்டும், எல்லாருமே நானு ஆசீர்வதிக்கிறது. இல்ல? என் அன்புக்குரியவர்களே, பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்தான். பாத்தீங்களா? அது மாதிரிதான். நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவனாய் இருந்தால் நீதான் மோசே. ஆமென். தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் நீ. புரியுதுங்களா? கோலுக்கெல்லாம் பெரிய கோல் நீ. ஆமென். ஏனென்றால் இயேசு உன்னோடு இருக்கிறார். கடைசியாய் ஒன்று சொல்ல முடிக்கிறேன். ஏன் இந்த அல்மண்ட் அல்லது வாதுமை செடியிலே வாதுமை கோலாய் அது இருந்தது. அதிலிருந்து ஏன் வாதுமை இலை பூ பூத்தது, துளிர் விட்டது? ஏன் அந்த வாதுமையிலிருந்து வாதுமை கொட்டைகள் வந்தது? ஏன் வாதுமை வேற வைக்கூடாதா? ஒரு மேங்கோ ட்ரீ வரக்கூடாதா? ஒரு கொய்யா மரம் வரக்கூடாதா? எது வேணா வரலாமே. எல்லாம் எபிரேய பாஷையிலே அல்மான் என்றால் வாட்சிங், கோதுமை. அந்த என்ன சொல்லுவாங்க, அது தமிழ்ல சொன்னா அல்மண்ட், வாதுமை. அந்த வாதுமை என்பதற்கு அர்த்தம் வாட்சிங். The word of Lord came to me saying, எரேமியால நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு புரியும். எரேமியா 1:11-12 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அவன் சொல்றான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அப்பொழுது அவர் சொல்றாரு, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த வாதுமை மரத்துல அர்த்தம் என்னன்னா, காட் வாட்சிங். கடவுள் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். இந்த வாதுமை மரம் வாட்சிங். என்னடா பார்த்த? வாதுமை மரத்தை பார்த்தேன். அது என்ன திரும்ப சொல்றாரு? அந்த வாதுமை மரத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அது எப்படி துளிர்க்கிறது, அது எப்படி செடியாய் மாறுகிறது, அது எவ்வளவு வாதுமை குட்டைகளை கொடுக்கிறது என்று ஐ எம் வாட்சிங். ஐ எம் ஆல்வேஸ் வாட்சிங். I am always watching. அருமையான சகோதரனே, சகோதரி, வாதுமை கர்த்தரால் எப்பொழுதும் வாட்ச் பண்ணுகிற மனிதனாய், ராடாய் நீ இருப்பாய். உடைய வார்த்தை எப்பொழுது உனக்கு உடனே அந்த வார்த்தை சொல்லும், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஐ எம் வாட்சிங் தட் ராட். நான் அந்த வாட்சியை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? என் வார்த்தைய ரொம்ப வேகமா அவனுக்கு வேலையை கொடுத்துருவேன். ரொம்ப வேகமா அவனை சுகமாக்கிடுவேன். ரொம்ப வேகமா அவனை விடுதலை ஆக்கிடுவேன். தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஒரு வாட்சிங். அதனாலதான் அது வாட்ச்ஃபுல் ட்ரீ. தேவனால் கண்காணிக்கப்படுகிற ஒரு மரம். என் அருமை சகோதரனே, நீ தேவனால் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். மோசையை கண்காணிப்பாய், ஆரோனை கண்காணிப்பாய், தலைவர்களை கண்காணிப்பாய். நீ கடவுளுடைய பிள்ளையாய் மாறின உடனே நீ பரலோகத்தினால் கண்காணிக்கப்படுவாய். தேவ தூதர்கள் தீவிரமாய் இறங்கி வந்து உன்னை தப்பு வைக்கப்படுவார்கள். நீ தடுமாறி படியிலிருந்து கீழே விழுவதற்குள்ளேயே அடிபடாம காப்பாத்துறது. ஏமன், நீ அடிபட்டாலும் காப்பாத்துறது. அது தீவிரமாய் இறங்கி வருகிறது. வாட்ச்ஃபுல் ட்ரீ. நீ நினைக்கிற நான் அனாதை, என்னை யாரும் என்னை காப்பாத்தல, யாரும் எனக்கு இல்ல, ஐயோ எனக்கு இந்த வலி இருக்குது, இந்த வேதனை இருக்கு, இந்த வேதனை இருக்கு, இந்த துடித்து கொண்டு இருக்கிறேன், என் காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்குது, என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, என்னால சுகமா இருக்க முடியல, தோற்று போய்விட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் இருக்கிறது, அது இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீ வாட்ச்ஃபுல் ட்ரீ. நீ கண்காணிக்கப்பட்டவன். ஒவ்வொரு கம்பெனிலையும் மால்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க சிசிடிவி இருக்கிறது, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். என் மகளே, நீ கண்காணிக்கப்படுகிறாய். நீ நல்லா இருக்கணும்னு தான் கண்காணிக்கப்படுகிறாய். நீ நினைக்கிற தப்பு பண்ணிட்டா அது டிவி காமிச்சிருமோ, சிசிடிவி கேமரால காமிச்சிருமோ? ஆமா, காமிச்சிரும். நீ எங்கேயா தப்பு பண்ற ஜாலியா இருக்காத. வாட்ச்ஃபுல் ட்ரீ. சிசிடிவி கேமரா உனக்கு இருந்துகிட்டே இருக்குது. பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு பாக்குறாங்கன்னா, உன்னை நசுக்க அல்ல, உன்னை காப்பாற்று, உன்னை காப்பாற்று. ஏன் ஜெனிசிஸ் 43:11 பாத்தீங்கன்னா,
தகப்பனாகிய இஸ்ரவேல் சொல்றான், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துகளில் கொஞ்சம் பிசின் தைலம், கொஞ்சம் தேனு, கற்பம், வெள்ளை போல திறமை கொட்டை எல்லாம் கொட்டு வாதுமை கொட்டைகளிலும் சாக்குகளில் போட்டு யோசேப்பு கொண்டு போய் கொடுறாங்கிறான். ஏன் தெரியுமா? வாதுமை கொட்டைகள் அது ரொம்ப முக்கியமானது. தாமார் என்ன தெரியுமா சொன்னா, ஜெனசிஸ் 38 உம்முடைய முத்துரை மோதமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோளும் கொடுக்க வேண்டும் என்றார். அதுதான் இஸ் இன்வின்சிபிள் ப்ரூஃப். எவராலும் வெல்ல முடியாத ஒரு ஆதாரம். உனக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கப்படுது. ஏன்னா நீ கண்காணிக்கப்படுகிறாய். உன ஒருத்தர் வெல்ல முடியாது, ஒருத்தனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ காட்ஸ் ராட், நீ காட்ஸ் ராட். வேற எதுவா இருந்தாலும் நீ ஏமாற்றப்படுவாய். அதனால்தான் எஸ்தர் 4:10 பார்க்கும்போதுன்னா அந்த ராடுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிட்டு பரவசித்தால் புருஷனாலும் ஸ்திரியாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவளுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். நீ யாருக்காவது நீட்டாதடா அவன் சுகமாக முடியும். ஏமேன், ஆண்டவர் சொல்றாரே, இப்போ நீ செங்கோலை நீ யாருக்காவது நீட்டினா அவன் பாவியா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவான். மற்றபடி அவன் சாக வேண்டும் என்ற ஒரு தவறாத சட்டம் இருந்தது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதம் 23:4 நம்ம படிக்கணும். யோபு 14:8 அதில் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஏசாயா 11:1 ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போல அது செழிக்கும். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது. என்ன வாசனைங்க? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அந்த தோல், செத்து போயிருந்த கோல் துளிர்க்கிறது. நீங்க 24:32 யோபுல வாசிங்கன்னா அந்த கோல் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று. இந்த பிப்ரவரி மாதம் உனக்கு வசந்த காலம் சமீபமாயிற்று. உன் கோல் துளிர்க்கும். ஆமென். என்ன தெரியுமா? உன்னத பாட்டு 7:10 திராட்சை கழி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்று, மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். துளிர்த்துட்டியா? உனக்கு உச்சிதமானவைகளை அவர் தரப்போகிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டாயானால், நீ தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளையாய் மாறிவிட்டாயானால், வேதத்தை வாசிக்கிறவளாய் மாறிவிட்டாயானால், வேதத்தின் வாழ்க்கையிலே உன்னுடைய ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தில் நீ ஆரம்பித்து விட்டாயானால், தேசத்தின் உச்சிதங்களை, தேசத்தின் உச்சிதங்கள் அல்ல, நேசத்தின் உச்சிதங்களை என் இறைவன் விரும்புகிற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறார். இறைவன் விரும்புகிறது என்ன? சுகம், ஆரோக்கியம், பலன், உயர்வு, உன்னதம், அதிகாரம், மகிமை, சமாதானம், சந்தோஷம், எல்லா விதமான உன் காரியத்தின் ஆசீர்வாதங்கள், உனக்கு உயர்ந்தவான கிருபைகள், இரக்கங்கள், சந்தோஷங்கள், என் நேசத்தின் உச்சிதம். இதையெல்லாம் என் ஆண்டவருடைய உச்சிதமானவைகள், ஆண்டவருடைய அழகானவைகள், ஆண்டவருடைய அருமையானவைகள், ஆண்டவருடைய அதிசயமானவைகள், ஆண்டவருடைய மகிமை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். காலை வேளையில பிப்ரவரி மாதத்தை சந்தித்திருக்க என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேசத்தின் உச்சிதங்களை தரும்படி இன்று உன் கோல் துளிர்க்க போகிறது. நாம் ஜெபிப்போமா? நீ துளிர்த்தவன், நேசத்தின் உச்சிதங்களை காணப்போகிறாய். என் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்கள் இந்த மாதத்தில் காணப்போகிறாய். நாம் ஜெபிப்போம். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு. ஆண்டவரே, 12 கோளில ஒரு தலைவனாய் வீட்டுதார், ஒரு குடும்பத்தின் தலைவனாய் இருப்பதை விட ஆரோனின் கோலாய், துளிர்த்த கோலாய் நான் இருக்கும்படி என்னையும் ஆசீர்வதியும். அவன் தேவ சமூகத்தில் இருந்தது போல என்னையும் ஆசீர்வதியும். ஒருவேளை என் வாழ்க்கையானது உமக்கு ஊழியத்தில் என்னை அழைத்தீரானால், மோசேயை போல ஆசரிப்பு கூடாரத்திலே கேருபீன்களுக்கு நடுவிலே நின்று என்னோடு கூட பேசும் ஆண்டவரை. ஊழியம் செய்ய விரும்புவர்கள் மோசேயை போல தெய்வ வார்த்தையை பெற்றுக் கொள்வதாய் இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழுகிற நீங்கள் பிரதான ஆசாரியனை போல துளிர்த்த கோலாய், அதிலே வாதுமை குட்டைகள் வரத்தக்கதாய் உன் வாழ்க்கையிலே
தேவனுடைய உச்சிதமானவைகளை நீங்கள் காணும்படி, அவருடைய நேசத்தின் உச்சிதமானவைகள், அவர் விரும்பின, அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு சகல அதிகாரங்களை கொடுத்தபடி அந்த அதிகாரங்கள் உனக்கு கொடுக்கும்படி நாம் வேண்டிக் கொள்வோமா? நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் இருப்பதாக. இவருடைய கோல் என்று துளிர்ப்பதாக. இவருடைய கோல் என்று துளிப்பதாக. யாரெல்லாம் வேலை இல்லையோ வேலை கிடைக்க துளிப்பதாக. யாருடையெல்லாம் தங்கள் குடும்பத்தை திருமணமாகி செட்டில் ஆகி இப்படி வாழப்போகிறோமோ, மற்ற உதவிகள் இல்லையே, மற்ற உதவிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற தடுமாறுகிற சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பெரிய அந்த கோலிலிருந்து துளிர்ப்பு உண்டாகட்டும். ஒரு செடி எழுந்து நிற்கட்டும். காலையில் பார்த்த பொழுது அது ஒரே ராத்திரியில துளிர் விட்டு அது செடியாகி அதில் இருந்து வாதுமை கொட்டைகள் வருகிறது. ஒரே இம்மீடியட்லி லார்ட். இன்றைய அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைப்பதாக. இன்றைய அவர்களுடைய எல்லாம் வாதுமை மரங்களும் வாதுமை கொட்டைகளுமாய் மாறுவதாக. இன்று முதல் பரலோகத்தின் தேவனாய் கண்காணிக்கப்படுவர்களாய் மாறட்டும் ஆண்டவரை. அவர்கள் போகும் பொழுதும் அவர்கள் வரும் பொழுதும் உடைய கண்காணிப்பு இருப்பதாக. அவர்கள் தடுமாறும் பொழுது பரலோகம், கண்காணித்த பரலோகம் கரங்களை நீட்டி அவருடைய பாதம் கல்லில் இடராதபடி தாங்கட்டும் ஆண்டவர். பரலோகத்திலே இந்த கண்காணிப்பிலே அவர்கள் நடந்து போகிறதை, அவர்கள் அழுவதை, தோற்று போனதெல்லாம் பார்த்து அவர்கள் ஜெயிக்கும்படியான சத்தம் பரத்திலிருந்து வருவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் இந்த நாளில் நடப்பதாக. ஒரு அதிசயம் இந்த மாதம் அவர்களுக்கு அதிசயமாய் மாறட்டும். துளிர் விடுகிற மாதமாய் மாறட்டும். எல்லா துக்கத்திற்கும் ஒரு மாறான சந்தோஷத்தை காணுகிற மாதமாய் மாறட்டும். இதுவரை அனுபவித்தவர்களுக்கு மாற்றாய் ஆண்டவரே. செத்து போன அந்த கோல் உயிரோடு இருப்பது போல, அது சாரம் ஏற்றப்பட்டதினாலும் அதுல தண்ணீர் கிடைத்ததினாலும் அதில் கடவுளுடைய வல்லமை இறங்கினதினாலே செத்து போயிருந்த கோலுக்கு துளிர் வருகிறது. துளிர்த்து விட்டது என்று ஒவ்வொருவரும் துளிர்த்தவர்களாய் இருக்க கிருபை தாரும். அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் துளிர் விடட்டும். அவருடைய பெண் பிள்ளைகள் துளிர் விடட்டும். அவருடைய ஆண் பிள்ளைகள் துளிர் விடட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக நடப்பதாக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஆசீர்வதியும் 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 இயேசு சுவாமி.